கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை விவகாரத்தில் அந்நகர காவல் ஆணையர் வினீத் கோயல் நீண்ட போராட்டங்களுக்கு பின்பு நீக்கப்பட்டிருக்கிறார். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் 2 மாதங்களாகியும் கொதிநிலையிலேயே உள்ளது. மருத்துவர்களின் தொடர் போராட்டம் எதிரொலியாக கொல்கத்தா காவல் ஆணையர் வினீத் கோயலை மாநில அரசு பதவியிலிருந்து நீக்கியுள்ளது. மருத்துவர் கொலை விவகாரத்தை சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் கோயல் நீக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதில் மனோஜ்குமார் வர்மா ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே பெண் மருத்துவர் கொலை விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையில் தற்போதைய நிலவரத்தை சமர்ப்பிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை நேரலையில் ஒளிபரப்புவதை நிறுத்த வேண்டும் என்ற மேற்கு வங்க அரசின் கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்தனர். வழக்கு தொடர்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு மிரட்டல்கள் வருவதால் நேரலை ஒளிபரப்பை நிறுத்த வேண்டும் என மேற்கு வங்க அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். ஆனால் நீதிமன்ற அறையில் என்ன நடக்கிறது என்பது மக்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் விளக்கம் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட மருத்துவரின் பெற்றோர் அளித்த விவரங்கள் அடிப்படையிலும் விசாரிக்க சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொல்லப்பட்ட மருத்துவரின் படத்தையும் பெயரையும் நீக்குமாறும் விக்கிபீடியா இணையதளத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதேபோன்று சமூக தளங்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் 1 வாரத்திற்குள் மீண்டும் இவ்விவகாரத்தை கவனிக்கப் போவதாக தெரிவித்தனர். இதற்கிடையே மருத்துவர் கொலை விவகாரத்தை சரியாக கையாளாத முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை ராஜினாமா செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தங்கள் பணியல்ல என கூறிய தலைமை நீதிபதி அமர்வு வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞரை கடுமையாக எச்சரித்தது.